இந்த மாதிரி டெய்லியும் கிணத்துல குளிக்கிறதுலாம் சொர்க்கங்க. ரெகுலரா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கிணத்துலயும் தண்ணி மேல வந்துருச்சு. இதுக்கப்புறம் டெய்லியும் கிணறு குளியல் தாங்க. இன்னும் கிணத்துல தண்ணி மேல வரும். கொல்லியில கரும்பு பயிருக்கு பள்ளம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வச்சுட்டு திரும்பவும் கொல்லிக்கு தாங்க போயிட்டேன். கொல்லியில எங்க பாட்டி அடுப்பு எரிய விடுறதுக்கு குச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. என்னதான் கேஸ் வந்தாலும் எங்க வீட்டுல இன்னி வரையும் சாதம் வடிக்கிறதும் இட்லி சுடுறதும் விறகடுப்புல தாங்க செய்யறாங்க. இன்னும் யார் யார் வீட்டுல விறகடுப்புல சமைக்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல டைனோசரை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் டைனோசரை பார்த்துட்டு அந்த டைனோசருக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எறும்பு வேட்டையாடின மண்புழுவை ஆட்டையை போட்டு சாப்பிட்டு கம்பீரமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தான். குச்செல்லாம் ஏத்திட்டு வந்து வீட்டுல போட்டு நானும் எங்க தாத்தாவும் ஆலத்தூர்ல இருக்க கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு தாங்க போயிட்டோம். அங்க போயிட்டு கரும்பு வெட்டின காசுலாம் ஏறி இருக்கான்னு பார்த்துட்டு எங்க தாத்தாவை மூரார்பாளையத்துல டிராப் பண்ணிட்டு மூரார்பாளையம் ஓடையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பராக் பார்த்துட்டு பிராக்டிஸ்க்கு சங்கராபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு தாங்க வந்துட்டேன். என்னோட லோடும் ரன்னப்பும் தப்பா இருக்கிறதுனால கரெக்டான இடத்துல போட முடியல. தெரிஞ்ச அண்ணன் கூட வீடியோ எடுத்து ஒர்க் பண்ணிட்டு பிராக்டிஸை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கரெக்டா போறப்ப மழை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னரை முடிச்சிட்டு நானும் மட்டையாயிட்டேன்.